மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நிறைய பேர் புகழுக்காக அதே போல் பெயருக்காகவே நம்ம உறவினர்களை சந்திக்கும் போது நான் டெய்லி கால்சியம் மாத்திரை சாப்பிட்றேன், நான் இந்த சத்து மாத்திரை சாப்பிட்றேன், அந்த சத்து மாத்திரை சாப்பிட்றேன் அப்படின்னு இந்த சத்து மாத்திரைகளை தேடி உணவாக உட்கொள்வதையே வழக்கமாக வைத்திருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்காங்கன்னா அங்கே போயிட்டு வரும்போது பெரிய பெரிய டப்பாக்களில் சத்து மாத்திரைகளை வாங்கிட்டு வரதை பார்க்கணும். ஏன்னு கேட்டால் அங்கெல்லாம் எல்லாரும் டெய்லி இதை சாப்பிட்றாங்க. விட்டமின் டி சத்துக்கு, பி சத்துக்கு, B12 சத்துக்கு, அயனுக்கு, கால்சியம்க்கு அப்படின்னு சொல்லி விதவிதமான சத்து மாத்திரைகளை சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம எல்லார் மனதிலும் ஒரு கேள்வி வருது, அப்போ நம்ம இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் அப்போனா நம்ம அந்த சத்து மாத்திரைலாம் சாப்பிட்லன்னா நம்ம உடம்புல சத்து குறைபாடுகள் அதிகமாக இருக்குமா? சத்து குறைபாடுகள் இல்லாமல் அதே நேரத்தில் உணவை கொண்டே சத்து மாத்திரைகளை விட 1000 மடங்கு சத்தளிக்கக்கூடிய உணவுகள் என்னங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதில் வருது. இதுல 2 வகையான விஷயங்களை நம்ம பார்க்கணும். ஒன்று, நம்ம ஜீரண மண்டலம் எவ்வளவு நன்றாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புல சேர ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, நம்ம உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நல்ல உணவாகவே நம்ம சாப்பிட்டாலும் கூட பெருங்குடலுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சத்துக்களை உடலில் கிரகிக்க தேவையானது. அப்ப சத்து மாத்திரைகள் சாப்பிடுவது அப்படின்று இருந்தாலும் கூட நம்ம உடம்புல ஏற்படுகின்ற நோய்கள் மிகப்பெரிய அளவில் குறையாமல் இருப்பதற்கான காரணம் சத்து மாத்திரைகளை கூட ஜீரணம் செய்யக்கூடிய சத்து நம்ம உடம்புக்கு பலம் இல்லாமல் இருக்கிறது. அப்போ சத்து மாத்திரைகள் என்ன சாப்பிட்டா சத்து கிடைக்கும்னு போறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம ஜீரணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். அப்ப ஜீரணத்தை அதிகப்படுத்த நம்ம என்ன செய்யணும்? வயிற்று கழிவுகளை நீக்குவதற்கான முயற்சிகளாக டீடாக்ஸ் செய்யக்கூடிய முயற்சிகளை நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டோம்னா அப்போ வாயிலிருந்து ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் உடலை விட்டு வெளியில் போகும்போது உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டுமல்ல, உடல் சார்ந்த மனம் சார்ந்த கழிவுகளற்று இருக்கும்போது நம்ம விலையுயர்ந்த சத்தான உணவுகளை சாப்பிடுவதை காட்டிலும் கழிவுகளற்ற சீரான ஜீரண மண்டலத்தோடு நாம் வெறும் கூழை குடித்தால் கூட நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறத பார்க்கலாம். அந்த காலத்துலலாம் நம்ம பார்ப்போம். நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கட்டிட வேலை, அதே போல ரோடு சாலை போடுகின்ற வேலை, கடையில் நிறைந்த எடை தூக்கக்கூடிய வேலை இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்காது, ப்ரெஷர் இருக்காது. ஆனால் அவங்க சாப்பிட்ற உணவுலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பழைய சாதம், வெங்காயம், பச்சை மிளகாய், நம்ம சாப்பிட்ற மாதிரி இட்லி, தோசை இதெல்லாம் இருக்காது. பட் ஆனால் நம்மளை விட அவங்க ஹெல்த்தில் 100 மடங்கு நல்லா இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் அதே போல் வீட்டில் இருக்கவங்க, ஒரு ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 வயசில் சுகரு, 50 வயசில் பிளட் ப்ரெஷரு, 55 வயசில் ஹார்ட் அட்டாக்கு, 70 வயசுக்கு மேலே இருக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிரமங்கள் வருதை பார்க்குறோம். அப்போ பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து சத்து மாத்திரைகளை சாப்பிடுபவர்களுக்கும் அல்லது எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கும் எப்படி இந்த ஆரோக்கிய வித்தியாசம் வருகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனதில் வருது இல்லையா? அதுதான் முதல் விடை. செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருந்தா நீங்க என்ன உணவு சாப்பிட்டாலும் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். செரிமான மண்டலம் ஆரோக்கியமா இல்லைன்னா நீங்க விலையுயர்ந்த, உலகத்திலேயே விலையுயர்ந்த சத்து மாத்திரையை சாப்பிட்டாலும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். செகண்டு, 10 பொருட்கள் சொல்றேன், 10 உணவுப் பொருட்கள் நீங்க சாப்பிட்ற சத்து மாத்திரையை காட்டிலும் 100 மடங்கு அதிகமான சத்துக்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவுகள். ஃபர்ஸ்ட், இன்றைக்கு முருங்கைக்கீரையை விட சிறந்த சத்து உணவுகள் ஏதாவது இருக்குமா? இதை நியூட்ரிஷன் பாம்னு சொல்றாங்க. எப்படி ஒரு குண்டு போட்டால் அந்த இடத்துல அப்படியே வெடித்து சிதறி அந்த இடம் வீணாக போகிறதோ அந்த மாதிரி உடம்புக்கு தேவையான பல வகையான சத்துக்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரையை உடம்புக்குள்ள போடுறோம், வயிற்றுக்குள்ள போடுறோம்னா உள்ளே போய் அது வெடித்து மிகப்பெரிய அளவில் நமக்கு உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுறதை நம்ம பார்க்கணும். ஸோ இன்றைக்கு முருங்கைக்கீரையை போன்ற சிறந்த உணவு ஏதாவது இருக்குமா? கேள்விக்குறிதான் இல்லையா? முருங்கைக்கீரை சூரணமாக, முருங்கைக்கீரை மாத்திரையாக, முருங்கைக்கீரை சாக்லேட்டுகளாக கூட இப்போ நமக்கு கிடைக்கிறத பார்க்கணும். ஏதாவது ஒரு வகையில் முருங்கைக்கீரையிலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழிமுறையை நம்ம வச்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய அளவிலேயே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும்.
ஸோ ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஃபுட் அப்படின்னா முருங்கைக்கீரை தான். ரெண்டாவது எனர்ஜி ஃபுட் எது தெரியுமா? கோகோ. பொதுவாக அந்த கோகோ அப்படிங்கிறதுல இருந்து தான் நமக்கு வந்து சாக்லேட்ஸ் பண்ணக்கூடிய நிறைய சாக்லேட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இந்த கோகோவை விட பெஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க் எதுவுமே கிடையாது. பிரேசில் நாட்டில் கோகோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தர் அந்த கோகோவை வந்து அந்த இடத்துல விதைகளை கொண்டு வந்து ஒரு கடை போட்டு அரைச்சி அதில் இனிப்புகளை கலந்து சாக்லேட்ஸ், அந்த காலத்தில் ஹோம்மேட் சாக்லேட்ஸாக செஞ்சு கொடுக்குறாரு. அப்போ வந்து அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய சர்ச்சில் இருக்கக்கூடிய பாதிரியார் அங்கே வந்து பார்த்து இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் உடல் பலத்தை அதிகரிக்கும் அப்படின்னோடனே அவர் மனதில் எங்கே வந்து ஒரு மது பழக்கம் போல் இது வந்து எனர்ஜியை கிரியேட் பண்ணுதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இல்லை இது உடம்புக்கு கெடியது மட்டுமல்ல மதத்திற்கே எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக சாக்லேட்டை யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தடை போடுறாரு. அப்போ ஒரு கணவன் மனைவி அந்த ஊரில் இருக்காங்க. அந்த மனைவி வந்து கடுமையான உழைப்பாளி, அந்த கணவன் வந்து மிகப்பெரிய சோம்பேறி. அந்த காலத்தில் எல்லா ஊர்லேயும் அப்படிதான் ஆண்கள் இருந்திருக்காங்க போல இருக்கு. அப்போ அந்த கணவன் மனைவிக்கிடையே ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால அந்த கணவனும் மனைவியும் அவங்க தாம்பத்தியமே இல்லாத ஒரு நிலையில அந்த மனைவி ரொம்ப மனமுடைந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த சாக்லேட் கடைக்காரர் என்ன பண்றாருன்னா எல்லார் வீட்டுக்கும் ஒரு சின்ன சின்ன பேக்கெட், கிஃப்ட் பேக், அந்த கிராமமே மொத்தம் 100 வீடு தான், கொண்டு வந்து எல்லார் வீட்லையும் ஒன்று வச்சுட்டு போறாரு. அப்போ அந்த ஃபாதர் சொன்னதுனால சிலர்லாம் என்ன பண்றாங்கன்னா அதை தொடவே இல்லை. அப்போ இந்த வீட்டில் என்ன பண்றாங்கன்னா அந்த அம்மா எடுத்து வச்சிருக்காங்க. இந்த குடிகார கணவன் காலையில 11 மணிக்கு எழுந்துக்கிறான். அவனுக்கு சாக்லேட் பத்தியும் தெரியாது, அந்த ஃபாதர் என்ன சொன்னாரும் பத்தியும் தெரியாது. ஏன்னா எப்பயுமே போதையில் இருக்கவன். அப்படி பார்க்கும்போது ஒரு கவர் ஃபுல்லாக ஏதோ இருக்கு, பிரித்து பார்த்தா அதுக்குள்ள சாக்லேட் இருக்கு. அவன் வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரு உணவு. சரி இது என்னன்னு தெரியலேன்னு எடுத்து வாயில போட்டா சுவை அபரிதமா இருக்கு, அவ்வளோ நல்லா இருக்கு. உடனே அந்த கிஃப்ட் பேக்ல இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் அவன் சாப்பிட்டுறான். அன்று இரவு அந்த கணவன் மனைவி அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்காத அளவுக்கு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் அந்த கணவனுக்கு கிடைக்குது. அப்ப அந்த மனைவிக்கு ஒரு சந்தேகம், எப்படி இத்தனை வருடம் கலவியில் ஈடுபடாத கணவனுக்கு இந்த ஆற்றலும் விருப்பமும் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு அதை சர்ச் பண்றாங்க. பார்த்தா அந்த சாக்லேட்டை ஃபுல்லா இந்த ஆள் சாப்பிட்டுருக்காரு. அப்ப உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா யாருக்குமே தெரியாம அந்த சாக்லேட் கடைக்கு போய் சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு டெய்லி அவருக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. பெண்கள் தானே. அப்போ ஒருத்தர் வீட்டில் இந்த மாற்றம் வருது அப்படின்ன உடனே பக்கத்தில் இருக்க பெண் கேட்குறா, என்ன மாற்றம் இருக்கும் ஃபேஸில், எப்படி மகிழ்ச்சியா இருக்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்றா. உடனே அவங்களும் என்ன பண்றாங்க, சாக்லேட் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரவி கடைசியில் அந்த பாதிரியார் அதை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை, அது உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றலை உணர்ந்து அதை வந்து எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அந்த ஊர்ல எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் சாக்லேட் முதல்ல யூரோப்ல வந்த ஒரு கதை இது. அப்பெல்லாம் சாக்லேட்டை யாரும் சுவைக்கு சாப்பிட மாட்டாங்க, ஒரு செக்ஷுவல் ஸ்டிமுலேஷனுக்காக, ஆண்களுக்கு ஆற்றலை கொடுப்பதற்கு, பெண்களுக்கு ஆற்றலை கொடுப்பதற்காக தான் ஃபர்ஸ்ட் சாக்லேட் வந்து யூரோப்ல பிரபலமாக ஆரம்பிச்சது. இந்த சாக்லேட் எதுல இருந்து பண்றோம், கோகோல இருந்து பண்றோம். அப்ப நீங்க சத்து மாத்திரை சாப்பிடுவதை காட்டிலும் கோகோவிலிருந்து செய்யக்கூடிய ஹாட் சாக்லேட் மில்க்னு ஒன்று கிடைக்கும். நம்ம எல்லா கடைகள்லையும் இன்னைக்கு சாக்லேட் பவுடர் கிடைக்குது. பாலில் வந்து அதை கலந்து சாக்லேட் ட்ரிங்காக சாப்பிட்டு பாருங்களேன், உடம்புல ஏற்படுற சக்தி ஓட்டத்தெல்லாம் நம்ம கணக்கீடே செய்ய முடியாது. ஒரு 4 பேர் வந்தால் கூட தூக்கி போட்டு அடிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு உடல் முறுக்கேறி போய் பலம் வர்றதை நம்ம பார்க்க முடியும். இந்த சாக்லேட் மில்க் அவ்வளவு நல்லது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூன்றாவது ரொம்ப முக்கியமானது பாலுங்க. இன்னைக்கு பால் நல்லதா கெட்டதா நிறைய விவாதங்கள் நடக்குது. ஆனா நல்ல பசும் பால் உங்களுக்கு கிடைக்கும்னா அதை விட பெரிய சக்தி பானம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுவோம். க்ஷீரோ ஜீவனியானாம் சொல்லுவான். ஒரு மனிதன் 100 வயதை அடைய வேண்டும், 120 வயதை அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது பாலை விட சிறந்த உணவே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா நல்ல பசும்பாலா இருக்கணும். இன்னைக்கு இருக்க பாக்கெட் பால்லாம் நம்ம நம்ப முடியாது. நல்ல பசும் பால் உங்களுக்கு கிடைக்குது, ஆட்டுப்பால் உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை விட உடலை பலப்படுத்தக்கூடிய மருந்தே கிடையாது. நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் தேசத்தந்தை, அவருடைய உணவுல பெரும்பாலான நாட்கள்ல அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு 2 தான். ஒன்று பச்சை வேர்க்கடலையை தண்ணீரில் ஊற வைத்து எடுக்கக்கூடிய வேர்க்கடலை, அது கூட வந்து ஆட்டுப்பால். எவ்வளவு நியூட்ரிஷன் தெரியுமா அது. மகாத்மா காந்தி அவர்கள்லாம் உரை நிகழ்த்தினாங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து பேசுவாராம்.
அந்த காலத்தெல்லாம் உங்களுக்கு பெரிய டெக்னாலஜிலாம் கிடையாது. ஒரு மைக் இருக்கும். நீங்க எவ்வளோ மைக்கு கிட்ட போய் உறக்க பேசுறீங்களோ அந்த உறக்கலுக்கு ஏத்தால் போல சத்தம் கூட்டத்துக்கு பெருசா கேட்கும். அப்ப அவர் இந்த வேர்க்கடலையும் பாலையும் அவர் சாப்பிட ஆரம்பிக்கும் போது அவருக்கு கிடைத்த ஆற்றலை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு சத்து மாத்திரையோ சத்து ஊசியோ போட்டா கூட உங்களுக்கு டெம்பரவரியா தானே ஒர்க் பண்ணும். அப்ப பால் குடித்தால் ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பால் மிக சிறந்த ஒரு உணவு. ஆனா பாக்கெட் பால் கிடையாது. ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நல்ல பசுமாடு கிராமத்துல இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. மாட்டுப்பால், பசுமாட்டுப்பால் அல்லது ஆட்டுப்பால் கிடைக்குதுன்னா கண்ணை மூடிட்டு டெய்லி 200 மில்லி சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கே 200 மில்லி சாப்பிட்டா போதும். ஆற்றல் பெரிதாகிறத நம்ம பார்க்கலாம். 4வது நிலக்கடலைங்க. இதை பத்தி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன். இன்னைக்கெல்லாம் நீங்க ஹெல்த்தியா இருக்கணும், யங்கா இருக்கணும், நோய் வரக்கூடாது, தொப்பை வரக்கூடாது, மசில் நல்லா டோண்டா இருக்கணும், எல்லா வகையிலும் நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேர்க்கடலை தான் சிறந்த உணவு. ஒரு 50 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து தண்ணீரில் இட்டு ஊற வைத்த வேர்க்கடலையை சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த வழக்கத்தை நீங்க ஒரு மாத காலம் செய்து பாருங்களேன். உங்களுடைய ஆற்றல் எவ்வளவு அதிகரிக்கிறதுன்னு பாருங்களேன். நிறைய பேர் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்குலாம் படிக்கட்டு ஏறலாம் எனக்கு முட்டு வலி வருது, வீட்டில் குனிஞ்சி வேலை செஞ்சா எனக்கு வலி வருது, என்னால் 1/2 மணி நேரம் கிச்சன்ல நின்று வேலை பார்க்க முடியல அப்படின்ற மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் நீங்க இருக்கீங்க இல்லையா? பெருசா கால்சியம் மாத்திரைலாம் வேண்டாங்க. ஒரு மாசத்துக்கு 50 கிராம் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை ராத்திரியே தண்ணியில ஊற வச்சிருங்க. காலையில இதை சும்மா மிட்டாய் மாதிரி ஒரு 8 o'clock மென்னு மெதுவாக சாப்பிடுங்க. 30 days கழிச்சு எனக்கு சொல்லுங்க, உங்க மூட்டு வலி எங்க போச்சு, உங்க இடுப்பு வலி எங்க போச்சு, படிக்கட்டுகள் ஏற முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் எங்க போச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த வேர்க்கடலை போலவே நமக்கு பலன் அளிக்கக்கூடிய மற்றும் ஒரு சிறந்த மருந்து எதுனா பிரண்டைங்க. உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, சனிக்கிழமை எப்பொழுதுமே அந்த காலத்திலலாம் விடுமுறை தினமாக பள்ளிக்கூடம் வரும்போது அன்றைக்கு உணவு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்மெல்லாம் திருப்பதி வெங்கடாச்சலபதியுடைய தாசன்கள் தான். சரிங்களா? என்ன பண்ணுறோமோ இல்லையோ ஒரு நாமத்தை சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் போட்டு வந்தால் தான் திருப்தியே இருக்கும். அப்போ அன்று உணவு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், அது கூட பிரண்டை துவையலை வச்சுருப்பாங்க. வாரம் ஒரு முறை இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செரிமான நோய் வராது, சாப்பிட்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நன்றாக சேரும், எல்லா வகையிலும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றலை நமக்கு வழங்கக்கூடிய சிறந்த ஒரு உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரண்டை தான். ஸோ பிரண்டை துவையலாக செய்து நீங்கள் சாப்பிடும்போது நமக்கு உடம்புல பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? பிரண்டை துவையல் உடல் ஆரோக்கியத்திற்கான மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கால்சியம் மாத்திரை ஒரு மாதம் சாப்பிடுவதும் வாரம் ஒரு முறை பிரண்டை துவையல் சாப்பிடுவதும் ஒன்றுதான். கால்சியம் மாத்திரைகள் அப்படின்னு வரும்போது பெரும்பாலும் அது எல்லாமே கெமிக்கல் ப்ராடக்ட்ஸாக இன்னைக்கு வருது. இது வயிற்றுக்குள்ள போய் ஆசிடோட வேலை செஞ்சு எப்படி கால்சியம் காம்பனன்ட்ஸ் எவ்வளவு சதவீதம் நம்ம உடம்புல சேருங்கிறதே கேள்விக்குறிதான். ஆனா இயற்கையாக இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து இருக்கக்கூடிய பிரண்டையை நீங்க துவையலா சாப்பிடும்போது வயிற்றில் ஜீரணம் அதிகமாவது மட்டுமல்ல, உங்களுடைய ஆரோக்கியமே மிகப்பெரிய அளவில் மேம்பட்டு விடுவதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறந்த ஆற்றல் உங்களுக்கு எங்க கிடைக்கும்னா பிரண்டையில கிடைக்கும். அப்ப கால்சியம் மாத்திரை சாப்பிட்றது நல்லதா, பிரண்டை நல்லதா? என்ன கேட்டா பிரண்டை தான் நல்லது. 6வது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு பயறு வகைகள், புரோட்டீன்ஸ். இன்னைக்கு பொதுவாகவே நான் சொல்லுவேன், நிறைய நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் 1 கிலோ எடைக்கு 2 கிராம் புரோட்டீன் சாப்பிட்றத ஒரு ஹேபிட்டா வச்சிருக்கீங்களோ உங்களுக்கு பெரும்பாலும் எந்த நோய் வந்தாலும் சீக்கிரமாவே குணப்படுத்திடலாம். மற்றவங்களுக்கு டைஃபாய்டு குணமாகறதுக்கு 1 மாசம் ஆகுதா, உங்களுக்கு டைஃபாய்டு வந்தால் குணமாகறதுக்கு 7 நாள் தான் ஆகும். எந்த அளவுக்கு உங்க டயட்ல புரோட்டீன் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அப்ப புரோட்டீன்ல பெஸ்ட் புரோட்டீன் எது? பச்சை பயிறு, கொண்டைக்கடலை, ராஜ்மா, கொள்ளு, இதெல்லாமே புரோட்டீன்ஸ் தானே. அவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்கும் நமக்கு. 7வது, இன்றைக்கு உடலை புத்துணர்வோடு வைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய சத்து மருந்துகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது எது தெரியுமா? தண்ணீருங்க. இன்னைக்கு தண்ணீரை யாரும் சக்தி பானமாகவே நம்ம கருதுறது இல்லை. கோடைக்காலம் வரும்போது தான் தண்ணியை கொண்டான்னு குடிக்கிறோம். அப்பவே நம்ம யோசிக்கணும்ல,
தண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்புல எனர்ஜி கிடைக்குது இல்லை. ஆனால் மற்ற நாட்களில் தண்ணீருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? கிடையவே கிடையாது. அப்போ தண்ணீர் நன்றாக குடிக்கக்கூடிய பழக்கங்கள் கூட நம்ம உடம்புல ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வல்லது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். 8வது, தண்ணீரை போலவே மோர் உடலுக்கு சக்தி அளிக்கக்கூடிய மிகப்பெரிய பானம். இன்னைக்கு மோர்ல இருக்கக்கூடிய ப்ரீபயாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோபயாட்டிக்ஸ் இந்த உலகத்துல எந்த காரணிகள்ல உணவுகள்லையும் கிடையாதுன்னு தெரியுமா? இப்போ ஒரு கம்பெனி அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வந்து அவங்களோட ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2 பொருள் கொடுக்குறாங்க, கட் ஹெல்த்துக்காக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு பவுடர், அதுக்கப்புறம் ஒரு சின்ன சாஷேல வரக்கூடிய பவுடர். இது ரெண்டத்தையும் ஒன்றா கலந்து நீங்கள் டெய்லி குடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் உங்களோட எடை வந்து 3 கிலோ குறையும். சிலர்லாம் 6 மாதம் ஃபாலோ பண்ணி 20 கிலோ கூட குறைஞ்சிருக்காங்க. அதோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் ஒரு மாதத்துக்குன்னு வருது. அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து ப்ரோபயாட்டிக்ஸ் தான் இருக்குது, இது குடல்ல இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அதிகரித்து நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் தெரியுமா, இந்த 9,000 ரூபாய் 8,000 ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய மருந்தை விட வீட்டில் நீங்கள் செய்து சாப்பிடுகின்ற மோருக்கு சக்தி அதிகம் அப்படின்னு. இன்னைக்கு மோர் குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க நீங்க யாரை வேணா பாருங்க, அவங்க ஒபீஸா இருக்க மாட்டாங்க. உங்களோட எடை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் இருக்கும், ஆரோக்கியமா தான் இருக்கும். அப்ப நம்ம மாற்றணும் இதுல அப்படின்னா, முறையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோர் சாப்பிடணும். நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், சத்து குறைபாடு இல்லாம இருக்கணும்னா மோர் சாப்பிடுங்க. நிறைய நம்ம யோசிப்போம், மோர்ல என்ன இருக்கு, என்ன விட்டமின் இருக்கு அப்படிங்கிறதுலாம் யோசிப்போம். நீங்க விட்டமின் மாத்திரையே சாப்பிட்டாலும் ப்ரோபயாட்டிக் வயிற்றுக்குள்ள நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களால ஜீரணமே பண்ண முடியும். அப்ப டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா மோர் தண்ணீரை விட சிறந்த சக்தி பானங்கள் இந்த உடம்புல இருக்கா? கேள்விக்குறிதான். மாதுளை பழம், ஒரு நாளைக்கு குறைந்தது 200 கிராம் மாதுளை முத்துக்களை சாராக அல்ல, வாயில் இட்டு மென்று சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்க முடியுமான்னு பாருங்க. மாதுளையுடைய ஹிஸ்டரி வந்து ரொம்ப லாங் ஹிஸ்டரிங்க. ரோம்ல கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி, கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இருந்த இதிகாசங்களை நாம் பார்க்கும்போது கூட இந்த மாதுளம் பழத்துக்காக போர்களே நடந்திருக்கிறத பார்க்கணும். பெரிய பெரிய அரசர்களும் பிரபுக்களும் அவர்களுடைய வீட்டு விருந்துகள்ல மாதுளை பழத்தை கொடுப்பதை மிகப்பெரிய கௌரவமாக கருதினார்களாம். தங்கம் கொடுக்கறது கூட அவ்வளவு வேல்யூ இல்லையா, நீங்க வந்து மாதுளம்பழம் கொடுத்தா அவ்வளவு வேல்யூ. அலெக்சாண்டர் அவருடைய குருவுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைகளா என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அவருடைய குரு வந்து எனக்கு மாதுளம்பழம் கொடுன்னு கேட்டார். கேட்டாரா, என்னங்க நீங்க பணம் பொருள் கேட்பீங்கன்னா மாதுளம்பழத்தை கேட்குறீங்க அப்படின்னா, மாதுளை சாப்பிட்டால் நீ கொடுக்கும் பணம் காசை விட நீண்ட ஆயுள் எனக்கு மாதுளம்பழத்துல இருந்து கிடைக்கும், பணத்தை வச்சுட்டு நான் என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி மாதுளை பழத்தை காணிக்கையாக கேட்டாராம். அப்ப மாதுளை பழத்தோட வேல்யூ அப்ப எவ்வளவு பெருசுன்னு பாருங்க. மாதுளையுடைய இதயம் சார்ந்த நோய்களுடைய புரிதல் வந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கிறத பார்க்கிறோம். எவ்வளோ ரிசர்ச்சஸ். நீங்கெல்லாம் டெய்லி ஒரு 100 கிராம் மாதுளை முத்து அல்லது 200 கிராம் மாதுளை முத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் கிடையாது, இரத்த குழாய் சுருக்கம் அடைப்பு கிடையாது, இரத்த ஓட்ட தடை கிடையாது, இதயத்துடைய செயல்பாடுகள் சீரா இருக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிராண சக்தியுடைய அளவு அதிகமா இருக்கும். அப்புறம் என்ன, நம்ம நல்லா ஹெல்த்தியா இருக்கலாம், ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம், எல்லாமே நம்ம செய்யலாம். 10வது, இது எல்லாத்துக்கும் மேல 10th இம்பார்ட்டன்ட் திங். சார் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது சார், சுலபமா எனக்கு ஏதாவது ஒரு மாத்திரை சொல்லுங்க சார். பொதுவா மாத்திரையே சாப்பிடக்கூடாதுன்னு தான் இந்த 9 விஷயத்தையும் சொல்றேன். ஆனா இதையும் மீறி என்னால இதெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு ஏதாவது மாத்திரையா கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிட்ஜி மாத்திரைகள். பிரிட்ஜி மாத்திரைகளுடைய பயன்களை பற்றி திரும்ப திரும்ப நான் அந்த நிகழ்ச்சியில சொல்லிட்டே இருக்கேன். உங்க ஒவ்வொரு அணுக்கள்ல இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, இந்த மைட்டோகாண்ட்ரியா உங்களுக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கும், எவ்வளவு எனர்ஜி அது வச்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. உங்க மைட்டோகாண்ட்ரியா நாள் பூரா எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்படின்னா, காலையில இருந்து ராத்திரி வரையிலும் ஒரு தேனீயை போல சுறுசுறுப்பாக மூளையும் உடலும் வேலை செய்ய முடியும். நான் சொன்ன 9 உணவுகளுமே உங்களுடைய கட்ல வேலை பார்க்கறது அது இதுன்னு இருந்தாலும் அதோடைய எண்ட் ரிசல்ட் என்னன்னா உங்க மைட்டோகாண்ட்ரியாவை எனர்ஜி பண்றது. அப்ப அந்த அளவுக்கு மைட்டோகாண்ட்ரியாவை எனர்ஜி பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் இந்த பிரிட்ஜி டேப்லெட். இதை காலையில 2, நைட்டு 2, உணவுக்கு பின்பு சாப்பிடுங்க அல்லது உணவுக்கு 30 நிமிடம் முன்பு சாப்பிடுங்க. அவ்வளவு பெரிய ஆற்றல் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறத நிச்சயமாக நீங்க பார்க்க முடியும். 10 விஷயம் சொல்லியிருக்கேன், 9 நீங்களே செய்யறதுதான். இதை தனியா செய்யாதீங்க, குரூப் ஃபார்ம் பண்ணுங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய குரூப்ஸை நான் பார்க்குறேன். டயபெட்டிக் குரூப்பு,
டைப் 1 டயபெட்டிக் குரூப்பு, தொப்பை குறைய குரூப்பு, தொடை குறைய குரூப்பு, ஸ்லிம் ஆகிறதுக்கு குரூப்பு, மூட்டு வலிக்கான குரூப்புன்னு நிறைய குரூப்ஸை பார்க்குறேன். அப்போ நீங்கள் ஒன்று போட்டுங்க, உடல் சுறுசுறுப்போடு சக்தி மாத்திரை இல்லாமல் டயட்டில் சரி பண்ணக்கூடிய குரூப்புன்னு ஒரு குரூப் நீங்கள் பேர் வச்சிங்க. அந்த குரூப்பில் எல்லாரும் வாங்க. 9 பொருட்கள், நான் சொன்ன 9 உணவு முறைகளையும், அப்படி முடியலைன்னா அட்லீஸ்ட் பிரிட்ஜி டேப்லெட்டையும் 3 months 100 days ஃபாலோ பண்ணுங்க. 101st day இந்த குரூப்லேருந்து யாராவது ஒரு நபர் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனுக்கு வந்து உங்கள் குரூப்பு இந்த இந்த சக்தி அளிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்ட பிறகு உங்கள் ஆரோக்கியம் எப்படி மாறி இருக்குன்னு ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி என் கூட ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். அதே போல் இதில் இருக்கக்கூடிய கேள்விகள், சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு டைம் கிடைக்கும் போது இதற்கான பதிலை விரிவாக நான் எழுதுகிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.